வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வலையொலியில் நான் பல காணொலிகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றேன். நண்பர்கள் ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். நேற்று கூட எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற வலையொலியில் தேசிய தலைமையை மையப்படுத்திய சில தகவல்களை பேசிய KS ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கருத்தை மையப்படுத்தி ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன். அதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. அது இந்த வலையொலியில் குறிப்பாகவே நான் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி பல செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றேன். உண்மைகளை மட்டும்தான் பேசி கொண்டிருக்கின்றேன். வைத்தியர் அர்ஜுனா சார்ந்து அவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்களை அவர் சார்ந்த ஒரு களத்தோடு அதை எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றேன். பலர் ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள், நன்றி. ஆனால் கடுமையான விமர்சனங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு இடத்தில்தான் நான் இருக்கின்றேன். பல நண்பர்கள் அனுப்பி இருக்கக்கூடிய வார்த்தைகள் அது வெளியே சொல்ல முடியாத வார்த்தைகள். அவர்கள் எதற்காக இவ்வளவு வேகம் கொள்கிறார்கள், எதற்காக இவ்வளவு கோபம் கொள்கிறார்கள் என்கின்ற விடயம் எனக்கு தெரியவில்லை. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மையப்படுத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளின் உண்மை சாராம்சங்களை மட்டும்தான் எடுத்து வைக்கின்றேன். நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கொதித்தெழுந்து தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார் என்பது அனைத்து ஊடகங்களும் முன்வைத்திருக்கக்கூடிய செய்தி. அந்த செய்தியை உள்வாங்கிக் கொண்டு அதை எடுத்து வைத்தேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அங்கு கர்ச்சித்த விடயம், அங்கு அவர் தான் சார்ந்த கருத்துக்களை பதிவிட்ட விடயம், இவைகளை மையப்படுத்திய தகவல்களை எடுத்து வைத்தேன். அதுபோல வைத்தியர் அர்ஜுனா மகிழுந்தில் பயணித்த ஒரு களத்தை மையப்படுத்தியும் கருத்துக்களை எடுத்து வைத்தேன். இவைகள் அனைத்துமே காணொலிகளாக வலையொலிகளில் இருக்கக்கூடிய விடயம். அது சார்ந்த தகவல்களைத்தான் எடுத்து வைத்தேன். ஆனால் பலர் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார்கள். அந்த விமர்சனங்களை வைக்கின்ற பொழுது மனநலம் பாதிக்கப்பட்டவர் வைத்தியர், அதே மனநலம் பாதிக்கப்பட்டவர் தான் நீங்களும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் வைத்தியரா என்கின்ற கேள்வி நம் மனதிற்குள் மீண்டும் மீண்டும் எழும்பத் தொடங்குகிறது இவர்களுடைய விமர்சனங்களை கேட்கின்ற பொழுது. வைத்தியர் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய களம், அவர் பேசுகின்ற தமிழ் சார்ந்த விடயம், இவைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது வைத்தியர் மனநலம் பாதிக்கப்பட்டவரா என்றால் உண்மையிலே மனநலம் பாதிக்கப்பட்டவர்தான். தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் சார்ந்த விடயத்திற்காகவும் தன் மீது எந்த விமர்சனம் வந்தால் கூட கவலை இல்லை என்ற கணக்கீட்டில் ஒரு மனிதன் அது சார்ந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு பயணிக்கிறான் என்றால் உண்மையிலே அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவர்தான். இந்த மக்களுக்காக தன்னை இழப்பதற்கு ஒருவன் துணிகிறான் என்றால் உண்மையிலே அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவர்தான். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று ஒரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார். அந்த பதிவில் யாழ் கலாச்சார மண்டபத்தின் பெயர் மாற்றத்தை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். யாழ் கலாச்சார மையத்தின் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட விடயமும் அதனால் ஏற்பட்ட மன உளைச்சல் சார்ந்த கருத்துகளையும் எங்களுடைய வலையொலியில்தான் முதலாக நான் பதிவிட்டேன். இந்தியாவினால் உருவாக்கப்பட்டிருந்த யாழ் கலாச்சார மையம் திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று மாற்றம் கண்டிருக்கக்கூடிய விடயத்தை மையப்படுத்தி முதலாக காணொலி வெளியிட்டு மக்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த வேதனைகளை பதிவு செய்திருந்தேன். அதாவது எங்களுடைய மண் இது. இந்த மண்ணில் நாங்கள் எங்கள் சார்ந்த பதிவுகளோடு தான் பயணிக்க வேண்டும். திருவள்ளுவர் உயர்ந்தவர், அவர் தமிழர்களுக்கான அடையாளம், இதில் மாற்று கருத்தல்ல. ஆனால் இதுவரை யாழ் கலாச்சார மையம் என்ற அடையாளத்தோடு பயணித்து கொண்டிருந்த ஒரு மையத்திற்கு திருவள்ளுவர் பெயரை சூட்டுவது என்பது யாழுக்கு செய்யக்கூடிய ஒரு அவமானம் என்று அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கொதித்தார்கள் என்கின்ற விடயத்தை நான் பதிவு செய்தேன். முதலாக இந்த எதிர்ப்பு பதிவை செய்தது எங்களுடைய வலையொலிதான். இதற்கு காரணம் அங்கு இருக்கக்கூடிய எங்களை சார்ந்த நண்பர்கள், அவர்கள் சொன்ன தகவல்களின் அடிப்படையில் தான் அந்த கருத்தை பதிவிட்டிருந்தேன். இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அது சார்ந்த ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். அது என்ன கருத்தென்றால், யாழ் கலாச்சார மையத்தின் பெயரை திருவள்ளுவர் பெயரில் மாற்றி இருக்கக்கூடிய விடயத்தில் எனக்கு உடன்பாடில்லை. எப்படியாவது நான் முயற்சி செய்து யாழ் கலாச்சார மையம் என்கின்ற பெயரை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுப்பேன் என்று அவர் அறிவித்திருக்கின்றார். வைத்தியரால் இது கூடுமா என்றால் கூடும் என்றுதான் நம்மால் கணிக்க முடிகின்றது. பண்டெல்லாம் ஒரு பழமொழியை சொல்வார்கள், இளங்கன்று பயம் அறியாது என்று.
வைத்தியரை பொறுத்த மட்டில் அரசியலில் அவர் இளங்கன்று. எனவே அவர் எந்தவிதமான பயமும் இல்லாமல் தான் மனதிற்குள் பட்ட கருத்துக்களை மிக தெளிவாக எடுத்து வைக்கிறார். அதன் பின்னணியில் தனக்கு என்ன விடயங்கள் ஏற்பட போகிறது, அல்லது தான் பாதிக்கப்படுவதற்கான ஒரு களங்கள் அதன் பின்னணியில் அமையுமா, தன்னை இது சார்ந்து அழிப்பதற்கான முயற்சிகள் எடுப்பார்களா என்கின்ற எந்த கவலையும் இல்லாமல் அவர் தன்னுடைய கருத்துக்களை அழுத்தமாக பதிவிடுகின்றார். அதை நாம் தொடர்ச்சியாகவே பார்க்க முடிகின்றது. எனவே அப்படிப்பட்ட சூழலில் அவர் அரசியல் என்கின்ற விடயத்தில் அவர் இன்னும் தன்னை ஒரு முதன்மைப்படுத்தி கொண்டால் கூட அதில் இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் தெரியாத ஒரு இளங்கன்றாக அவர் பயணித்து கொண்டிருக்கிறார் என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது. வைத்தியர் தமிழ் மக்கள் சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய காரணத்தினால் அவருக்கு அல்லது அவர் சார்ந்த விடயத்திற்கு ஆதரவாக சில விடயங்களை நாமும் செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் அவர் சார்ந்த கருத்துகளுக்கு முதன்மை கொடுக்கிறோம். அது ஒரு துதிப்பாடல் அல்ல. தெளிவாகவே அவர் பேசக்கூடிய களங்களை உள்வாங்கிக் கொண்டுதான் கருத்துக்களை எடுத்து வைக்கிறோம். அவர் இந்த மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து செயல்படுகின்ற விடயங்களை உள்வாங்கிக் கொண்டுதான் இந்த கருத்துக்களை பதிவிடுகின்றோம். மக்களுக்காக ஒருவன் தினமும் பேசுகிறான் என்கின்ற செய்தி ஒரு வளர்ச்சியை காண வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தில்தான் அவர் சார்ந்த கருத்துகளுக்கு முதன்மை கொடுத்து பேசிக்கொண்டு இருக்கின்றோம். இங்கு பல நண்பர்களுடைய விமர்சனங்களை பார்க்கின்ற பொழுது வைத்தியர் மீது அவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு கோபம் இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் வைத்தியர் ஒரு கதாநாயகனாக அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் என்கின்ற பொறாமை பலருடைய மனங்களில் கொழுந்துவிட்டு எரிகிறதோ என்கின்ற எண்ணம் வருகிறது. எப்பொழுதுமே அடுத்தவருடைய வளர்ச்சியை பார்த்து நாம் அதை அவர்கள் இன்னும் வளர வேண்டும் என்று ஊக்குவிக்கக்கூடிய மனமற்றவர்களாக இருக்கிறோமோ என்கின்ற கேள்வியைத்தான் அந்த எதிர்ப்பலைகளை வைத்து நம்மால் பார்க்க முடிகின்றது. கருத்தியல் காரணங்களை மையப்படுத்தி எதிர்ப்பு தெரிவித்தால் அது இயல்பான அரசியல் கருத்தியல்களை பேசிக்கொள்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கு தொடர்ச்சியாகவே வைத்தியரை மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்கின்ற கருத்துக்களை பலர் எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் யாரை இவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என்று குறிப்பிட்டார்களோ அவர் ஒரு குறுகிய காலத்திற்குள் தான் ஒரு சிறந்த மக்கள் சார்ந்த விடயங்களை பேசக்கூடிய ஒரு அரசியல் களம் அறிந்தவன் என்பதை அவர் நிரூபித்து விட்டார். அதன் அடிப்படையில் தான் நாடாளுமன்ற கதவு அவருக்காக திறந்திருக்கிறது. இப்பொழுது நாடாளுமன்றத்தில் மற்றவர்கள் பேசாத பல விடயங்களை வைத்தியர் பேசுகிறார் என்பதே வைத்தியருடைய அரசியல் களம் வேகம் கொள்ள தொடங்கிவிட்டது என்பதுதான் நிஜம். எனவே பலர் பேசிக்கொண்டிருக்கலாம் அல்லது வைத்தியர் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் வைத்தியர் கதாநாயகனாக அடையாளப்படுத்தப்பட்டு மக்கள் மனங்களில் உயர்வான ஒரு இடத்தை பிடித்து விட்டார் என்பதுதான் உண்மையான விடயம். நன்றியுடன் இன்பா.